வணக்கம் மக்களே. இன்று 18/2/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கிய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு அப்படிங்கிற செய்தியாக எல்லா பத்திரிகையிலும் பார்க்க முடியுது. அது ஞானேஸ்வர் அப்படிங்கிறவர், அதாவது அவர் ஏற்கனவே இப்போ எலெக்ஷன் கமிஷனாக இருக்கார். அவர் தான் சிஇசியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் கேரளா ஐஏஎஸ் கேடரை சேர்ந்தவர். இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் பார்த்தா அது ஒரு பெரிய கதை. அதாவது எலெக்ஷன் கமிஷனை எப்படி நியமனம் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழக்கு தொடுத்துருந்துச்சு. அது மத்திய அரசு அதை மாற்றி அந்த செலக்ட் கமிட்டி தேர்வு குழுவில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் இவங்க தான் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை மாற்றி, குறிப்பாக நீதிபதிகளே இல்லாத மாதிரி சட்டத்தை மாற்றிட்டாங்க. இதை எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கூட இருக்குது. அது இன்னும் விசாரணைக்கு வரல. இந்நிலையில் ராஜீவ்குமார் அவருடைய பணிக்காலம், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ற தலைமை தேர்தல் ஆணையர் ரிட்டையர் ஆகிறாரு. அதனால் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிற செய்தி 2 நாளாக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்நிலையில் அமித்ஷா அவர்களும், பிரதமர் மோடி அவர்கள், அப்புறம் ராகுல் காந்தி 3 பேரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதன் பெரும் மெஜாரிட்டியின் அடிப்படையில் ஞானேஷ்குமார் அவர் தேர்வு செய்யப்பட்டார். இதுக்கு ராகுல் காந்தி கூட எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த தேர்வுக்குழு தொடர்பானது வழக்கு விசாரணையில் இருக்குது. அதனால் இது தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் மத்திய அரசு அதெல்லாம் கேட்கல. ஸோ அதனால் ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். ஞானேஷ்குமார் இவரை பற்றி என்ன இது சொல்லணும்னா, இவர் தான் இப்போ பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன் தான் நடத்த போகிறாரு. அதேமாதிரி கேரளா, தமிழ்நாடுக்கு 2026 அடுத்த ஆண்டு மே மாதம் நடத்தக்கூடிய தேர்தல் இவர் தான் நடத்துவார் அப்படிங்கிறது தான் செய்தி குறிப்பு. ஸோ இதான் முதல் செய்தியாக எல்லா பத்திரிகையிலையும் வரதை நம்ம பார்க்க முடியுது. 2வது செய்தி பார்த்திங்கன்னா, இந்த பணத்தின் மதிப்பான டாலருக்கு நிகரான பணத்தின் மதிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கு 17 காசுகள் குறைஞ்சி ரூ. 86.88 பைசாக டாலருக்கு நிகராக வந்திருக்கு. அதாவது ரூ. 86.88 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த தாது மணல் கொள்ளை, தோரியம், மோனோசைட் போன்ற தாது மணல்கள் அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கடற்கரை ஓரத்தில் உள்ள மணல் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு போகிறாங்க அப்படிங்கிறத, கடத்தப்படுகிறது வெளிநாடுகளுக்கு அப்படிங்கிறத எதிர்த்து 2014 ராஜேந்திரன், தஞ்சாவூர் சேர்ந்த ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு சென்னை அந்த மதுரை கிளை தானாக எடுத்து விசாரிச்சுருந்துச்சு. இதில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 5800 கோடி இந்த பணத்தில் ஒரு பைசா கூட தமிழ்நாட்டோட கருவூலத்துக்கு வரல. எல்லாமே 3 நிறுவனங்கள், அதாவது விவிடி மினரல்ஸு, மினரல் பீட்ஸு போன்ற 3 நிறுவனங்கள் கொள்ளை அள்ளி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இதை தடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லியும், இதை விசாரிக்க இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபிஐ, அதேமாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் மைன்ஸ், சுரங்கத்துறை, அதேமாதிரி வணிக வரித்துறை, இவங்க எல்லாமே சேர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியும், இந்த பணத்தை 5800 கோடியை இந்த நிறுவனத்திலேருந்து கைப்பற்றணும், அதாவது பறிமுதல் செஞ்சு, அதே மாதிரி அந்த இதுவரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மணல்லாம் போலீஸ் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கடுமையாக கவலை தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இது உலகத்தில் ரேர் மினரல்ஸ். இது பிரேசில் நாடுக்கு அப்புறம் இந்தியாவில் தான் இருக்குது. உலகத்தில் 3வது அதிகமாக கிடைக்குது தமிழ்நாட்டில் தான். அந்த மோனோசைட்டு, தோரியம் போன்ற இந்த தாதுக்கள், இது இந்த மாதிரி கொள்ளை போகிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வருத்தம் தெரிவித்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு சரி இந்த 3 அமைப்புகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் நேற்றுக்கு ஒரு பெண் காவலர் ஒருத்தருக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படி நேற்றுக்கு முந்தின அவங்க ஒரு பெண் காவலர் இங்கே உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கிறாங்க. அவங்க டியூட்டி முடிஞ்சு எலக்ட்ரிக் ட்ரெயினில் எக்மூர்லேருந்து பழவந்தலில் இறங்கி நடந்து போய்ட்டு இருந்திருக்காங்க. இருட்டில் பார்த்தா அப்போ அந்த இருட்டில் மறைஞ்சது ஒருத்தன் அந்த பெண் காவலர்கிட்ட தவறு ஈடுபட்டிருக்காங்க. அதேமாதிரி அவங்க செயினை அபகரிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் தனியாக நடந்து போக முடியல, அதேமாதிரி எங்கே பார்த்தாலும் கொள்ளை இந்த மாதிரி நிறையா நடக்குது அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து செய்திகளையும் தொடர்ந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள், அதாவது சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட இரண்டு இளைஞர்கள், ஹரிஷ் மற்றும் சக்தி, அந்த இளைஞர்கள் தொடர்பாக அந்த 3 பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க, சாராயம் காட்சி விற்றவங்களை. இதில் கூடுதலாக 2 பேர், அந்த குடும்பத்தை சேர்ந்த 2 பேர்த்தையும் கைது பண்ணதாக செய்தி வருது. அதே மாதிரி அந்த பெரம்பூர் காவல் நிலைய
ஆய்வாளர் நாகவல்லி அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா அந்த கிராமத்துலேருந்து அந்த இப்போ முட்டம் கிராமத்துலேருந்து பலமுறை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் இது கொடுத்து மனு கொடுத்துமே வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. அந்த நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்றைக்கி வந்து கொலையில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த பெண் காவலர் வந்து காத்திருப்பு பட்டியலுக்கும் இன்னொரு போலீஸ் அதிகாரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் வந்து சாராய காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்குது, கள்ளச்சாராயம் காய்ச்சல் அப்படிங்கிற செய்தியும் தொடர்ந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் வந்து நிதி ஒதுக்கும் அப்படிங்கிற மத்திய அரசுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி திமுக வந்து அனைத்து திமுகவோட கூட்டணி கட்சியோட கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒருமித்த கருத்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த சூழ்நிலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி. எதிர்க்கட்சி எடப்பாடியார் சரி, சீமான் இவங்க எல்லாருமே வந்து அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க. பாஜக தலைவர்கள் மட்டும் வந்து இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி அறிக்கைகளை விட்டுருக்காங்க. அதில் அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் 6க்கும் மேற்பட்ட அது மட்டும் இல்லை, திமுகவோட மற்ற தொண்டர்கள் அவங்களுடைய தலைவர்கள்லாம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலலாம் வந்து மும்மொழி கொள்கை குறிப்பாக ஹிந்திலாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஏழைகள் மட்டும் கூடுதலாக வந்து ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்னது, இது வந்து ஏழைகளுக்கு இழைக்கப்படும் ஒரு அநீதி அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாக சொல்லி அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவோட வாரிசுகள், திமுகவோட குடும்ப உறுப்பினருடைய பசங்களாம் வந்து என்னென்ன மொழிகள் படிக்கிறாங்க அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷோட பையன் வந்து சமீபத்தில் ஃப்ரெஞ்சு படிக்கிறதாகவும் தமிழே படிக்கிறதுலையும் அண்ணாமலையை வந்து குறிப்பிட்டு அந்த செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சமூக வலைதளங்களில் ஒரு வைரலான வீடியோ ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 பேர் வந்து நடந்து போய் ஒரு ஹாஸ்டலில் ஒரு டாய்லெட் திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பிளட்டாக இருக்குது, ரத்த வெள்ளத்தில் இருக்குது. அங்கே என்னென்னு பார்த்தா விக்னேஷ்னு ஒரு பட்டியலின வகுப்பை சேர்ந்த மாணவன் வந்து அந்த அரசு நடத்தக்கூடிய விடுதியில் வந்து வினாக கிடந்தார் அப்படிங்கிற செய்தி. அதுக்கு பின்னாடி பார்த்தா அந்த பையன் எப்படி இறந்தாங்கிறது இது வரைக்கும் தெரியல. காவல்துறை வந்து எறும்பு கடித்து ரத்தம் ப்ளீடிங் ஆகி ரத்த வெள்ளத்தில் ரத்தம் அதிகமாக போனதுனால இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. இது தொடர்பாக எடப்பாடியார் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் பட்டியலில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பட்டியலினவருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை தொடர்ந்து பார்க்க முடியுது. இந்த விக்னேஷ் மரணத்துக்கு பின்னாடி என்னங்கிறது தெரியல இது வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள்.